NVS-02 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது GSLV F-15 ராக்கெட். 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வரலாற்று சாதனை. 4, 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. NVS-2 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தரை, கடல், வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் என தகவல். GSLV F-15 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதன் மூலம் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் நெகிழ்ச்சி. 100 ராக்கெட்டுகள் மூலம் 548 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் கும்பா மேளாவில் கடும் கூட்ட நெரிசல். மயக்கமடைந்த நிலையில் காயங்களுடன் பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட பக்தர்களுக்கு அனுமதி. கூட்ட நெரிசல் காரணமாக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கப்பட்ட நிலையில் புனித நீராடும் பக்தர்கள். மகா கும்பமேளா நிலைமை குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி நெரிசலில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தல். மகா கும்பமேளாவில் நிலைமையை சீர் செய்ய மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை கடற்கரைகளில் குவிந்த பக்தர்கள். காவிரி கரையிலும் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. திமுக எம்பிக்கள் கூட்டம் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் எம்பிக்களுடன் ஆலோசனை. சென்னை பணிபூரில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் இன்று ஆலோசனை. 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 14 வயது மாணவர்களின் சேர்க்கை சதவீதம் சரிவு. 2022ஆம் ஆண்டு 75.7% இருந்த சேர்க்கை சதவீதம் தற்போது 68.7% சரிந்திருப்பதாக தகவல். எழுத்துக்களை வாசித்தல், கண்டறிதல், கணித்ததில் அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கிய நிலை. மத்திய அரசு வெளியிட்டுள்ள வருடாந்திர கல்வி அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஈரோடு தேர்தல் பரப்புரையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது வழக்கு பதிவு. தன் மீது வெங்காயத்தை வீசினால் வெடிகுண்டை வீசுவேன் என பேசியிருந்த நிலையில் நடவடிக்கை.
கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட கைதி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கவனக்குறைவாக செயல்பட்டதாக சிறையின் துணை அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் சஸ்பெண்ட். ஆண்டு கோவை காதல் தம்பதி ஆணவ கொலை வழக்கு குற்றவாளி வினோத்குமாருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. நிதியாண்டில் பாஜகவுக்கு 4340 கோடி ரூபாய் வருவாய், மொத்தம் 7113 கோடியுடன் பணக்கார கட்சியாக முதலிடத்தில் உள்ள பாஜக. நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 1225 கோடி ரூபாய் வருவாய், செலவினங்கள் போக காங்கிரஸ் வங்கி கணக்கில் 857 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளதாக தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. 31ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அழைப்பு விடுத்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ராணுவ படைகள் பாசறை திரும்புகிறது. விஜய் சதுக்கத்தில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். டெல்லி, காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். ஒடிசாவில் நிலவும் கடும் பனிமூட்டம் புகைமண்டலம் போல் காட்சி. அமெரிக்காவில் வருமான வரியை ரத்து செய்யும் திட்டம் உள்ளதாக அதிபர் டிரம்ப் தகவல். வருமான வரிக்கு பதிலாக இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை உயர்த்த திட்டம். இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 26 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து. ரஞ்சி கோப்பை மும்பை அணியிலிருந்து ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் நீக்கம். 42 முறை சாம்பியனான மும்பை அணி லீக் ஆட்டத்தில் காஷ்மீரிடம் தோற்றதால் மாற்றம் என தகவல். பஞ்சாப் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் வெற்றி. இன்றைய லீக் போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட், ஹைதராபாத் மோதல்.